திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு வைகாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். இந்த மாதம் பார்த்துட்டீங்கன்னா செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்க போகிறார். ஆட்சி பலம் பெற்று பலமாக இருக்க போகிறார். அடுத்தது புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 15ஆம் தேதிக்கு மேல தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலம் பெற்று போக போகிறார். அடுத்தது குரு பகவான் 18ஆம் தேதி உச்சமாகிறார். அதாவது நம்ம குரு பயிற்சி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பயிற்சி இந்த மாசம் 18ஆம் தேதி நடக்குது. இப்ப பாருங்க, இந்த மாசம் செவ்வாய் ஆட்சி, புதன் 15ஆம் தேதிக்கு மேல ஆட்சி பெறக்கூடிய காலம், இதெல்லாம் அருமையா இருக்கக்கூடிய காலகட்டங்கள். குருவும் உச்சம். அதே போல இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆயிக்கிறாங்க. அதாவது புதனுடைய வீட்டுல சுக்கிரனும் சுக்கிரனுடைய வீட்டில் புதனும் இருக்காங்க. இது சுப கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகுது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட், மிகப்பெரிய ஒரு யோகம். இது ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே கண்டிப்பா ஒரு நன்மைகளை கண்டிப்பா கொடுத்தே தீரும். அதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அதே போல மாதம் நம்ம சொல்லக்கூடிய பலன்ல இது நடக்கும், இது நடக்காது அப்படிங்கிறத தெளிவா கொடுத்துருக்குறோம். நடக்கின்ற விஷயத்தை நோக்கி மட்டும் உங்களுடைய பயணத்தை வைங்க. இது வராது, இது வேண்டாம் அப்படின்னு சொல்றத விட்டுருங்க. அல்லது இது நடக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுல மட்டுமே கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. மத்த எந்த விஷயத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டாம். ஏன்னா கிரகங்கள் அது தன்னுடைய கடமைகளை சரியாக செய்வாங்க. நம்ம தூங்கிடலாம், கிரகங்கள் தூங்காது. ஒவ்வொரு நொடியும் அவங்க என்னென்ன பண்ணணுமோ அது கரெக்டா ஒரு சின்ன ஒரு விஷயத்த கூட விடாம நமக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படிங்கறத உண்மை. அது நல்லதாக இருந்தாலும் சரி அல்லது கெட்டதாக இருந்தாலும் சரி. இப்போ இவ்வளவு யோகங்களும் இந்த மாசம் நடக்க போகுது. இந்த கிரக சேர்க்கைகள், கிரக கூட்டணி, அதே போல பரிவர்த்தனை யோகம், இதெல்லாம் இந்த ஜாதகத்துக்கு என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நாம இப்ப முழுமையாக பார்க்கலாம். மகர ராசிக்கு உண்டான வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, ராசி அதிபதி 3ஆம் வீட்டுல முயற்சி ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும், இப்ப குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 18ஆம் தேதி மாறுறார். அங்கிருந்து உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான இந்த மாதத்துல இருந்து பாக்குறாரு. வளர்ச்சி அப்படிங்கிறது 18ஆம் தேதிக்கு மேல இருந்து தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். செய்கின்ற எல்லா விஷயத்திலையும் காரிய ஜெயம் உண்டாகும். அதே போல 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் 4ஆம் வீட்டிலே இருக்கிறதுனால உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வீடு சார்ந்தது, சொத்து சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாசம் கைக்கூடி வரப்போகுது. லாபங்களும் மகரத்துக்கு ஓரளவுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதி செவ்வாயாக இருந்து ஆட்சி பலம் பெறும்பொழுது நிச்சயமாக லாபத்துக்கு குறைவு இருக்காது அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல பாருங்க, உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ஆம் வீட்டுல இருக்கிறதுனால குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி பாத்துட்டீங்கன்னா தொழில கொஞ்சம் மூவிங் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் ஓரளவுக்கு நன்மைகள் உண்டு. ஏன்னா அவர் 5 10 ஆகிறார் இல்லையா, அவர் 6ஆம் வீட்டுல போய் இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தை பெறுகிறார். அதனால பெரிய அளவுக்கு தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். சோ நார்மலா என்ன கொண்டு போயிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே கொண்டு போறது என்பது ரொம்ப சிறப்பா இருக்கும். இருப்பினும் 5 குடையவர் 6ஆம் வீட்டில் இருக்கும் பொழுதும் 6ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கும்போது குடும்ப ஒற்றுமையில கொஞ்சம் சில சஞ்சலங்கள், மனவேதனைகள் கொஞ்சம் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. அதே போல மகர ராசிக்கு பாத்துட்டீங்கன்னா, புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றாலும் கூட புதன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு 15ஆம் தேதிக்கு மேல வந்துடுவார். அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது, தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்கிறது, கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், நோய்க்கு ஒரு நல்ல மருந்துகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ராசிக்கு சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் 9 10 குடையவரும் ஆகி பரிவர்த்தனை ஆகும்போது தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யும். அப்ப அப்பா மூலமாக உதவிகள் கிடைக்கிறது, அப்பா சொத்துக்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறது, ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறி மாற்றம் பண்ணும் பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் நிச்சயமாக மகரத்துக்கு இந்த மாதம் ஏற்படும். அதே போல 8ஆம் அதிபதியான சூரியன் 5ஆம் வீட்டுல புதனோட சேருகிறார். அப்ப 8 குடையவர் 5க்கு வந்து மறைமுக பணம் நிறைய வருங்க. ஷேர் மார்க்கெட், எம்எல்எம், சீட்டு போன்ற தொழில் இருக்கக்கூடிய மகரராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஜாக்பாட் மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இழந்த பணத்தை மீண்டும் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் கொடுக்கும். அதே போல பாருங்க, 8 5 திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானங்கள், திடீர் பண வரவு இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. சோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, என்னதான் உங்களுக்கு சனி விலகினாலும் கொஞ்சம் இன்னும் மேல வர முடியாம இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குருவினுடைய பார்வை நிச்சயமாக 18ஆம் தேதிக்கு மேல் நன்மைகளை அதிகமாக வாரி விளங்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மகர ராசி அன்பர்களே. தொழில் கொஞ்சம் மீடியமா கொண்டு போங்க. அதே போல உடல் ஆரோக்கியம், வீடு, சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை சார்ந்த விஷயத்தை நோக்கி
பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு நல்ல நன்மைகளையும் லாபங்களும் அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. கொஞ்சம் விரயத்தையும் பண்ற மாதிரி இருக்கு. சுபவிரயமாக இருக்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதே போல கொஞ்சம் திருமணம் சார்ந்த விஷயத்துல, குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் மூவிங் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து கவனமாக செயல்படுத்தி கொள்ளுங்கள் மகர ராசி என்பர்களே. இப்போ உங்க ராசிக்கு இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா கொடுத்துருக்குறோம். இப்ப இந்த மாற்றங்கள் அப்படிங்கறது பாத்துட்டீங்கன்னா மாதம் மாதம் கிரகங்கள் கண்டிப்பா மாறும். இந்த முறை உங்களுக்கு எந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுதோ அதை நோக்கி மட்டும் உங்களுடைய பயணத்தை வைங்க. ஆரம்பத்திலேயே அதான் சொன்னேன், இந்த கிரகங்கள் எதை நோக்கி பயணத்தை கொண்டு போறாங்களோ அதை நோக்கி மட்டும் நீங்க பயணப்படுங்க. அது மட்டும்தான் நல்லா இருக்கும். அதாவது இப்ப சுக்கிரன் நல்லா இருக்குது அப்படின்னு உங்க ஜாதகம் நான் சொல்லிடுறேன். இந்த சுக்கிரனுக்கு உண்டான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அது நல்லா இருந்தா அதை மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க, கவனிப்பா பாருங்க. அது மட்டும் தான் நடக்கும். இது செய்ய வேண்டாம் அப்படின்னா அதை விட்டுருங்க. இதுதான் முழுமையான உண்மை. அதே போல உங்க ஜாதகத்துல தசாபுத்தியும் அதே போல பாத்துட்டீங்கன்னா மற்ற கோச்சார கிரகங்களும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நிச்சயமாக நான் சொல்வதை விட இன்னுமே நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே நடப்பதற்குண்டான அதிக வாய்ப்புகளும் உண்டு. ஒவ்வொரு மாதமும் கடவுள் நமக்கு என்ன கொடுக்கிறாரோ அதான் கொடுப்பாரு. இது நம்ம சொல்லும் பொழுது ஒரு முன்னெச்சரிக்கை பதிவாக நீங்க எடுத்துக்கணும். நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கை பதிவா நீங்க எடுத்துட்டு அதை செயல்படுத்துங்க. எல்லாருமே பெரிய கோடீஸ்வரங்கள் ஆக முடியாது. நம்ம நிறைய கமெண்ட்ஸ்ல பார்த்தா இந்த மாசம் எனக்கு இது நடந்துச்சு, இது நடக்கல அப்படிங்கிறது எல்லாமே போட்டிருக்காங்க. அதே போல நடந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா இந்த கிரகங்களுக்கு உட்பட்டுதான் நடக்கும். நடக்காம போகுது அப்படின்னா உங்க ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கலாம், அல்லது உங்க ஃபேமிலி ஜாதக ரீதியாக, உங்க குடும்ப ஜாதக ரீதியாக உங்களுக்கு வரக்கூடிய யோகத்தை இதை தடுக்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களும் இருக்கு. சோ அதனால உங்க ஜாதகத்தை நீங்க உங்க அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஜோசியர்கிட்ட கூட கொடுத்து கன்சல்ட் பண்ணி கொள்வது என்பது ஒரு நல்லது. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.